கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர் பேரூராட்சி தலைவியாக இருப்பவர் அமுதராணி. அதிமுகவை சார்ந்தவர். பட்டியலினத்தவரான இவர் கடந்த 2005 கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். அவரது மகளுக்கு பிற்படுத்தப்பட்டோர் பிரிவை சார்ந்த கிறிஸ்தவர் என்ற சாதி சான்றிதழும் வழங்கப்பட்டுள்ளது. இப்படி இருக்கையில் கடந்த 2022 ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலின் போது பட்டியலினத்தவருக்கு ஒதுக்கப்பட்ட வார்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்று பேரூராட்சி தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அமுதராணி. இது சட்டப்படி தவறு என்று குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அமுதராணிக்கு எதிராக ஐகோர்ட் மதுரை கிளையில் தேரூர் தேவகுலம் ஐயப்பன் என்பவர் நீதி கேட்டு வழக்கு தொடர்ந்தார். நான் தேரூர் பேரூராட்சி 8வது வார்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்று உறுப்பினராக உள்ளேன். வார்டு 2 அதிமுகவை சார்ந்த அமுதராணி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பேரூராட்சி தலைவர் பதவி பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. இதன் காரணமாக பட்டியலினத்தை சார்ந்த அமுதராணி அவர்கள் பேரூராட்சி தலைவராக வெற்றி பெற்றுள்ளார். அவர் பட்டியலினத்தை சார்ந்தவராக இருந்தாலும் 2005 கிறிஸ்தவராக மதம் மாறி திருமணம் செய்து கொண்டார். நமது அரசியலமைப்பு சட்டப்படி ஒருவர் இந்து, பௌத்தம், சீக்கியம் மதங்களை தவிர வேறு எந்த மதத்திற்கு மாறினாலும் அவர் பட்டியலினத்தவருடைய சலுகைகளை பெற முடியாது. அமுதராணி ஏற்கனவே பெற்ற சாதி சான்றிதழை தவறாக பயன்படுத்தியுள்ளார். இது சட்டவிரோதம். ஆகவே அமுதராணியை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என ஐயப்பன் மனுவில் கூறியிருந்தார். பல கட்ட விசாரணைகளுக்கு பிறகு இந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு வெளியிட்டுள்ளது. ஹிந்து பட்டியலினத்தை சார்ந்த அமுதராணி கிறிஸ்தவ வழிமுறைகளை பின்பற்றி கிறிஸ்தவரை திருமணம் செய்ததற்கான ஆதாரங்கள் உள்ளன. மனு தாக்கல் செய்திருந்த போதே அப்போதைய தேர்தல் அதிகாரிகள் அதனை நிராகரித்திருக்க வேண்டும். ஆனால் இந்த விவகாரத்தில் அப்போதைய ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தேர்தல் அதிகாரி செயல்பட்டு இருப்பது இங்கு தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள் மூலம் அறிய முடிகிறது. இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டின் நாடாளுமன்றம், சட்டசபை, உள்ளாட்சி அமைப்புகள் போன்றவற்றில் மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் போது மக்களின் உரிமை சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளின் போது ஆளுங்கட்சியினரின் பகடை காய்களாக தேர்தல் அதிகாரிகள் மாறுவது என்பது பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை கேலி கூத்தாக்குவது போல் உள்ளது என்று கூறியதுடன் மதம் மாறிய பின்பும் சலுகைகள் பெற வேண்டி தன்னை ஹிந்து என்று அடையாளப்படுத்திக் கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே உடனே அமுதராணியை அந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று தன்னுடைய உத்தரவில் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார்.